Hello guys, it's your by Vijay and welcome back to our channel. So இன்னைக்கு டாபிக் என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ண போறோம். எஸ் சம்பவம் தான். என்ன மாதிரி ஒரு சம்பவம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வீட்ல வந்துட்டு நம்ம பாட்டி வீட்ல ஒரு பழைய பைக் ஒன்னு இருக்குது. ஸோ அது என்ன பைக்னா வந்துட்டு 1980'sல வந்துட்டு அந்த பைக் லான்ச் பண்ண பைக்கு. ஸோ இப்போதைக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்குலாம் யாருக்குமே அந்த பைக் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த பைக் தான் நம்ம எடுத்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு பைக்கை வெளில எடுத்து ஓட்ட போகிறோம். பைக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இந்த இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் இன்ஸ்டாகிராம் அது வந்துட்டு போயிட்டு ஃபாலோ பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதான் அந்த பைக்கு. நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி வந்துட்டு பைக் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டயர் மட்டும் தெரியுது, அதுவும் தெரியக்கூடாது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த பைக்கை வந்துட்டு வெளியில் ஓப்பன் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களுமே வந்துட்டு சஸ்பென்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ பார்க்கலாமா? எஸ் கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு இந்த பைக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். செம்ம எக்ஸைட்டிங்காக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ், ஓப்பன் பண்ணிடலாமா? எஸ். ஸோ இந்த பைக் தான் TVS ஷாம்ப். இப்படி தூக்கி போட்டால் தான் அந்த ஒரு நம்ம பைக் டெலிவரி பண்ணும்போதெல்லாம் எடுப்பாங்களா அந்தமாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த பைக் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா TVS 50. ஸோ 69.9cc இன்ஜின். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1980'sல லான்ச் பண்ண பைக்கு. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு இந்த பைக் இருக்குது. பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வந்துட்டு பார்த்தோம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கங்கே வந்துட்டு தூசியாக இருக்குது. இதெல்லாம் தொடச்சிட்டு நம்ம பைக்கை வெளில எடுத்து போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கடுத்த வீடியோ வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு பாருங்கள், இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்துட்டு இப்போ தான் க்ளீன் பண்ணோம். ஸோ டைம் லேப்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டேங்க. ஸோ என்னன்னா வந்துட்டு கீழே அப்படியே பெட்ரோல் வந்துட்டு சிந்த ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதில் ஏதோ வந்துட்டு ஃபால்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ரொம்ப நாளாக வந்துட்டு ஓடாமல் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள டேங்கில் வந்துட்டு பெட்ரோல் இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதான் என் தம்பி வாடா. ஸோ இவனுக்கு தான் அந்த பைக் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும்னா என்னென்னா வந்துட்டு இவன் தான் அந்த பைக்கை வந்துட்டு கொஞ்சம் நாளாக ஓட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஓட்டலை, காலேஜ் போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே. ஸோ இவன் கை வச்சா தான் அந்த பைக் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ வீடியோ ஏதாவது சொல்லு. சரி கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பைக்கை வந்துட்டு வெளில எடுத்து போகலாம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு நிமிஷம். ஸோ இதில் இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம பிடிச்சி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். இதான் வந்துட்டு இதில் கிளட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு சாதாரண இது பண்ணிலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ 2 ஸ்ட்ரோக் மிஷின் இது வந்துட்டு. ஸோ நம்ம வந்துட்டு பெடல் பண்ணி தான் இதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் செல்ஃபு கிடையாது, கிக்கர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இதை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னென்னா இது வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ இவனுக்கு தான் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸ்டார்ட் பண்ணு. ஸோ பார்த்தீங்கன்னா பைக் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்களா இப்போ பைக்கை வந்துட்டு நம்ம வெளில எடுத்து போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. என்ன கதைக்கு கைஸ் பார்த்தீங்கன்னா பழைய வண்டியில் அதனால ஒரு மாதிரி சவுண்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பைக்கு செம்மையாக இருக்குது கைஸ். பைக்கில் வந்துட்டு அந்த புல்லிங் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்துட்டு பைக்கை ரைட் பண்ணும்போதே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் ஒரு மாதிரி ஆஃப் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் வந்துட்டு இப்போது ஓட்ட வந்துட்டு பிரச்சனை இல்லை, ஸ்பீடோமீட்டர் ஓடலை. ஸோ ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குட்டி ஒரு ஸ்பீடோமீட்டர் தான். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு உங்களுக்கு இறக்கி அப்புறமே சொல்லிட்டு காமிக்கேன். பட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணும்போது ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம அதனால் ஆக்சிலேட்டரை வந்துட்டு கொடுத்துட்டு நம்ம போக வேண்டியதான். நம்ம ஹைவேல போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரேக் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தான் பிடிக்குது. பெட்ரோல் ஆன்லைன்னு வச்சா ஆஃப் ஆயிருங்களா இப்போ? சரி ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது.
இந்த சாம்ப் ஓடிட்டு நம்ம ஹெல்மெட்டில் கோபுரோ மாட்டிங்கன்னா எல்லோரும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. ரைஸ் ஆஃப் ஆக ஆரம்பிச்சு அப்படியே ஆஃப் ஆகுது. பெட்ரோல் கீழே பார்க்க வச்சுருவா மேலேயா. ரைஸ் என்னென்னா இப்போ வந்துட்டு ஆஃப் ஆகுது, அப்படியே வந்துட்டு ஆன் ஆகுது. இப்போ பெட்ரோலை வச்சுன்னா கொஞ்சம் வந்துட்டு ஆஃப் ஆகாத மாதிரி தோணுது. பட் பைக் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ இவ்வளோ தான் ஃபுல்லிங் பவர். ஃபுல்லாக பார்த்தீங்களா ஆக்சிலேட்டரு ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். இதை வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். ஸ்பீடு வந்துட்டு இவ்வளோ தான் போகுது. என்ன ஒரு இதில் டாப் ஸ்பீடே எவ்வளோ போட்டிருக்கு பார்த்தீங்களா, 60 போட்டிருக்கு. ஸோ என்ன ஒரு 15-20 போகும், அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு எதுவுமே போகாது. ஸோ பைக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. பட் இங்கே பார்த்தீங்களா இது வந்துட்டு பெடல். நம்ம வந்துட்டு இந்த பைக்கை வந்துட்டு பெடல் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பெடல் பண்ணிக்கிட்டே போகலாம், சைக்கிள் மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஸோ அங்கேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, வேறு லெவலில் இருக்குது பட்டு. இதெல்லாம் ஓட்டி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? நாங்கள் 6th படிக்கும்போதா ஒரு 10, 12, 15 வருஷம் இருக்கும். 15 வருஷம் கழித்து திருப்பி இந்த பைக்கை வந்துட்டு நம்ம ஓட்டுறோம். ஸோ இப்போ இந்த பைக்கை இங்கே நிப்பாட்டி வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பைக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட்லாம் ஆர்டர்னு சொல்லிட்டு டேப் போட்டு விட்டுருக்காங்க. எங்கள் மாமா வந்துட்டு ஃபெஸ்ட்டில் இருக்கனால அவங்க ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ பைக் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல செம்ம கண்டிஷனில் இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த பைக்கில் வந்துட்டு அடுத்து நம்ம காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு இந்த பைக்கை எடுத்து காலேஜ் போகலாம், ஃபன்னாக இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது பைக். ஸோ ஃபியூல் லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 லிட்டர்ஸ், பார்க்க 3 லிட்டர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக கிடைக்கும். 1980s லான்ச் ஆன பைக்கு. ஸோ சூப்பராக இருக்குது பைக்கு. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா வந்துட்டு நம்ம சீக்கிரம் வந்துட்டு வீட்டுக்கு போகணும். ஏன்னா இதில் வந்துட்டு கீழே ஃபியூல் பம்பில் வந்துட்டு ஏதோ ஓட்டை இருக்குது, அதனால் வந்துட்டு ஃபியூல் அடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் காய்ஸ் அப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாமா? ஸோ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, அதுக்கப்புறம் போக போகவா சரியாகும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுது, அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு மேனேஜ் ஆகிடுச்சு. ஸோ பைக் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது கைஸ். அப்போ நான் வந்துட்டு இப்போது டர்ன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு பைக்கை வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஃபியூல் பைப் வேறு வந்துட்டு இதாக ஆரம்பிச்சு. ஸோ நம்ம நாசுக்காக போய் வைக்கிறதா நல்லது. ஏன்னா வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா உருட்டிட்டு வந்தால் சீனாகி போயிடும். ஸோ கைஸ் வீடியோ பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். வண்டியில் பிரேக் வேறு பிடிக்க மாட்டேங்குது, குறுக்க இந்த கவுசிக்கு வந்தால் அப்படின்னு சொல்கிறதுக்கு வராங்க. யாரும் எங்கடா இருக்குது, ஆர்டர் அடிக்கலையா? ஐயோ இது டேஞ்சரு, நம்ம ஊருக்குள்ளெல்லாம் எடுத்து போனால் பிரேக் வேறு பிடிக்க மாட்டேங்குது. நமக்குனே வருவீங்களாடா நீங்களாம், ஆர்டர் அடிக்க மாட்டேங்குது, அதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ ரேஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு இதேமாரி வித்தியாசமான வீடியோஸ்லாம் வந்துட்டு வரும். ஸோ அதனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்டாக கீழே கேளுங்க, நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறேன். இந்த பைக்கோட ரிவ்யூ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஸோ காலேஜுக்கு எட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. இந்த கீழே வந்துட்டு இந்த ஃபியூல் பம்ப் வந்து ட்ராப் ஆகுதுல ஃபியூல், இதெல்லாம் சரி பண்ணிட்டு எட்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் எட்டு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம அதையும் வந்துட்டு வீடியோ பண்ணுவோம். ஸோ வீடியோ பிடிச்சினா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் விஜய் விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் அதுலேருந்து போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் guys. We will see you guys next video. So be certain, stay safe until bye from Vijai.